Hi student class. இன்னைக்கு எதை பத்தி பார்க்கணும்னா ZOOK portable party speaker unboxing பண்ண பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ZOOK ROCKERS Thunder மாடல் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டபிள் பார்ட்டி ஸ்பீக்கர் தான். இதனோட அவுட்புட்னு பார்க்கும்போது உங்களுக்கு 40 வாட்ஸ் அவுட்புட் கொடுக்குது இந்த ஸ்பீக்கர். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரில் வந்துட்டு ஒரு ஒயர்லெஸ் மைக் கொடுத்துருக்காங்க. கூடவே ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ZOOK போர்ட்டபிள் பார்ட்டி ஸ்பீக்கரோட விலைன்னு பார்க்கும்போது ஃப்ளிப்கார்ட்டில் 3999 வந்து சேல் பண்ணுறாங்க. ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 4.2 வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பீக்கரோட அவுட்புட்டுன்னு பார்க்கும்போது 40 வாட்ஸ் அவுட்புட் கொடுக்கும். கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஆக்ஸ் கனெக்டிவிட்டி, மைக், யூஎஸ்பி, டிஎஃப் கார்டு, லைன் இன், எஃப்எம் ரேடியோ இது போன்ற அனைத்து விதமான கனெக்டிவிட்டியும் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட்டுன்னு பார்க்கும்போது மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற பேட்டரின்னு பார்க்கும்போது 3.7 வோல்ட் 4400 mAh பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனை சார்ஜ் பண்ணுறதுக்கு 4 hours டைம் தேவைப்படும். அப்படி ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம்னா மியூசிக் ப்ளேபேக் டைமாக பார்த்தீங்கன்னா வந்து 4 hour பேக்கப் கொடுக்கும். இதனோட ஆப்ரேட்டிங் டிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 10 மீட்டர் வரைக்கும் கவர் பண்ணும். இதனோட வெயிட்னு பார்க்கும்போது 3.5 kg வெயிட் இருக்கும். இப்போ இந்த ZOOK ஸ்பீக்கரோட பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணோடனே மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கருக்கு உண்டான அக்சசரிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து பக்கம் வச்சுருவோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பார்ட்டி ஸ்பீக்கரை வந்துட்டு இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவரில் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவுமே வெளியே எடுத்துடலாம். அக்சசரின்னு பார்க்கும்போது இந்த பேக்கேஜில் ஸ்பீக்கருக்கு உண்டான ரிமோட் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மால் சைஸில் இருக்குது. யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஸ் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு உண்டான மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ZOOK ஸ்பீக்கரோட வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வாரண்டி கார்டிலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பீக்கரோட மாடல் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீரியல் நம்பரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனோட வாரண்டின்னு பார்க்கும்போது 12 month வாரண்டி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அந்த ஸ்பீக்கரோட ஒயர்லெஸ் மைக்கை பற்றி பார்த்துடலாம். இந்த ஒயர்லெஸ் மைக் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லிம்மான டிசைனில் வெயிட்லெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மைக்கில் யூஸ் பண்ணிக்கிற பேட்டரி பற்றி பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து AA பேட்டரி வந்து 2 பேட்டரியில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரி இருந்தும் பார்த்தீங்கன்னா இதனோட வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்குது. இப்போ இந்த மெயின் ஸ்பீக்கரை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வந்து டாப் சைடில் இந்த ஸ்பீக்கருக்கு உண்டான கண்ட்ரோல் பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்பீக்கரோட பவர் பட்டனை வந்து ஆன் பண்ணிடலாம். Your Zoook rocker is ready to pair. The wireless device is ready to be paired. இந்த மோட் பட்டனை யூஸ் பண்ணி கனெக்டட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். FM to The wireless device is ready to be paired. இந்த ஸ்பீக்கரை சார்ஜ் பண்ணுறதுக்கு மினி யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒயர் மைக் இருந்தால் அதை கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜிங் இண்டிகேஷன் பண்ணுறதுக்காக LED லைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் ப்ரீவியஸ் சாங் வந்து கேட்கறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ப்ளே பாஸ் பட்டனும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சாங் பட்டனும் கொடுத்துருக்காங்க. லைன் இன் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போர்ட் ஒன்று பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ண போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து மெமரி கார்டு கனெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் சைஸில் ஒரு டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனை வந்துட்டு இந்த டிஸ்பிளே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்பீக்கரில் டாப் சைடில் பெரிய சைஸில் ஒரு வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த வால்யூம் கண்ட்ரோலை வந்து கிளாக் வைஸில் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வந்து டிஸ்பிளேவில் பார்க்கலாம். அதே சமயத்தில் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும்போது வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகிறதும் டிஸ்பிளேவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்பீக்கரோட ஃப்ரண்ட் வியூன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 6.5 inch 2 டிரைவர் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா வந்து டிஜே லைட்டும் கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ZOOK லோகோ கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரோட லெஃப்ட் சைட்லன்னு பார்க்கும்போது ஒரு எம்டியான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பீக்கருக்கு உண்டான ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கரில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பீக்கருக்கு உண்டான மாடல் நேம் இருக்குது. இதனோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 40 watts மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பேட்டரின்னு பார்க்கும்போது 3.7 volt 4400 mAh பேட்டரின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கரோட ரைட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எம்டியான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்பீக்கரை மொபைலோட பேர் பண்ணலாம். அதுக்காக மொபைலில் இருக்கிற ப்ளூடூத் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீக்கரோட நேம் வந்துருச்சு. இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பேர் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு ஸ்பீக்கர் மொபைலோட வந்து கனெக்ட் ஆச்சு. இப்போ வந்து சாங்கை வந்து ப்ளே பண்ணி பார்த்துடலாம்.
ஸ்பீக்கர்லேருந்து கிடைக்கக்கூடிய மியூசிக் அவுட்புட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதனோட சவுண்டோட லவுட்னஸும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நம்ம எதிர்பார்த்தத விட அதிகமாகவே கிடைக்குது. இன்டோரில் யூஸ் பண்ண வரைக்கும் இதனோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதனோட சவுண்டோட லவுட்னஸ் வந்து அதிகமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் லெவல் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 4 hour பேட்டரி பேக்கப் இருக்கிறதுனால இதை எங்கே வேணாலும் கொண்டு போய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த பார்ட்டிலையும் வந்து இந்த ஸ்பீக்கரை வந்து யூஸ் பண்ணலாம். அவுட்டோரில் எங்காவது கேம்பிங் போகிறீங்கன்னா அந்த இடத்துல இந்த ஸ்பீக்கரை கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த டீச்சிங் பண்ணும் போதும் இந்த ஸ்பீக்கரை கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் லெவல்னு பார்க்கும்போது ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணும்போது அந்த இடத்துல நீங்கள் இந்த ஸ்பீக்கரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த டைம்லையும் இந்த ஸ்பீக்கரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதனோட சவுண்டோட லவுட்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாகவே இருக்கும். இந்த ஸ்பீக்கரை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து 4 ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அதே பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பீக்கரை வந்துட்டு ஈஸியாக வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். இதனோட வெயிட்டுன்னு பார்க்கும்போது வந்து 3.5 kg தான் இருக்கும். இப்போது மைக்கை கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஜஸ்ட்டு வந்து மைக்கை ஆன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆகிரும். ஹலோ ஹலோ செக் செக் மைக் டெஸ்டிங். ஹாய் ஸ்டூடெண்ட் கிளாஸ். இன்னைக்கு எதை பற்றி பார்க்கணும்னா ZOOOK போர்ட்டபிள் பார்ட்டி ஸ்பீக்கர் அன்பாக்சிங் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த ஒயர்லெஸ் மைக் வழியாக பேசிட்டு இருக்கேன். இதனோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து நீங்கள் ஒயர் கனெக்ட் பண்ணாமல் ஒயர்லெஸில் பேசுறதுனால கொஞ்சம் தூரத்துல இருந்து 10 மீட்டர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதனால பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட்லிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்பீக்கரை வந்துட்டு சார்ஜ் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். சார்ஜர் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்து ரெட் எல்இடி வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இது ஃபுல் சார்ஜ் ஆகிறது பார்த்தீங்கன்னா வந்து 4 மணி நேரம் எடுத்துக்கும். அப்படி நம்ம ஃபுல் சார்ஜ் ஒரு முறை பண்ணிட்டோம்னா இதனோட பேக்கப் டைம் பார்த்தீங்கன்னா வந்து 4 மணி நேரம் வரைக்கும் பேக்கப் கொடுக்கும். இதனோட பாக்ஸில் ஆக்ஸ் கேபிளும் கொடுத்துருக்காங்க. இதனோட ஒரு எண்டு பார்த்தீங்கன்னா வந்து லைனில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இன்னொரு எண்டு பார்த்தீங்கன்னா வந்து 3.5mm ஜாக் இருக்கக்கூடிய டிவி ஆடியோ ஜாக்லையோ இல்லை மொபைலில் இருக்கிற 3.5mm ஜாக்கோடையோ மியூசிக் பிளேயரில் இருக்கிற 3.5mm ஜாக்கோடையோ நமக்கு வந்து கனெக்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்கிற ரிமோட் கண்ட்ரோலை வச்சு இந்த ஸ்பீக்கரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். The wireless device is ready to detect. இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோக்களுக்கு சூரியன் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சூரியன் டெக்.